ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எடுத்த இமேஜ் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணும்போது அப்படியே ஒரிஜினல் குவாலிட்டியிலே போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ நார்மலாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவையோ வீடியோவோ வந்து கம்ப்ரஸ் பண்ணுவாங்க, அந்த சைஸை வந்து குறைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குறைக்கும் போது உங்களோட குவாலிட்டி வந்து குறையும். ஸோ இதை எப்படி வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லேயே அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ என்ன குவாலிட்டியில் இருக்கோ அதை அப்படியே வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படிங்கிறது இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு லைவாக டெமோ காமிக்கிறேன். ஸோ ஐஃபோன், ஆண்ட்ராய்டு ரெண்டுலேயுமே நான் வந்து அப்படியே காமிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் இதே மாதிரியே ஒரு வீடியோ இமேஜை வந்து எப்படி ஹை குவாலிட்டியில் அப்படியே ஷேர் பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆண்ட்ராய்டில் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் எப்படி இருக்கும், ரைட் சைடு உள்ளது ஐஃபோனு. ஸோ இதில் வந்து பாட்டமில் உங்கள் ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ப்ரொஃபைல் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். அதில் டாப் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன் மெனு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா யூசேஜ் அண்ட் மீடியா குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மெனு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ மீடியோ அப்லோட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ அதில் வந்து அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டின்னு இருக்கும். ஸோ அதை வந்து டிஃபால்ட்டாக அது ஆஃபில் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அடுத்து நீங்கள் போட போகிற எல்லா போஸ்ட்டுமே வந்து ஹை குவாலிட்டியில் அப்படியே அப்லோட் ஆகும். ஸோ இதில் உங்கள் டேட்டா வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அது ஓகேங்கிறவங்க இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு டேட்டா கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டும் தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து நீங்கள் அந்த செட்டிங்கை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டியில் நீங்கள் வந்து போஸ்ட் போட முடியும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் தான். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.